ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த 4 பேரும் ஒரே அறையில் இருக்க மாட்டோம் அப்படின்னு மாமியார் பேச்சுக்கு ரவிமோகன் ஒரு தரமான பதிலை கொடுத்துருக்காரு. அவர் எதற்காக இந்த பதிலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றின ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த முழுமையான விளக்கத்தோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உயிருடன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் நால்வரும் ஒரே அறையில் இருப்பது ஒருபோதும் நடக்காது. சிலர் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்புக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது என ரவிமோகன் தெரிவித்தார். ரவிமோகனினுடைய மாமியார் சுஜாதா ரவி குழந்தைகளை பொதுவெளியில சந்திக்க வேண்டும் என நிபந்தனை விதித்த நிலையில் அவர் எவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரவிமோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்கான முயற்சிகளில் இருக்கார். இவர்களின் விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. மனைவியை பிரிந்த ரவிமோகன் பாடகி கெனிஷாவுடன் பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டு வந்தார். இதனால சமூக வலைதளங்கள்ல மோசமா விமர்சிக்கப்பட்டதிருந்தது. அண்மையில ரவிமோகனை விட்டு பிரிவதாக கெனிஷா அறிவித்திருந்தாங்க. இதையடுத்து ரவிமோகன் வேதனையுடன் அளித்த பேட்டியில் நான் விவாகரத்து பெறும் வரை என்னுடைய நடிப்பில் படங்கள் வெளியாகாது என தெரிவித்திருந்தார். அவருடைய இந்த பேட்டி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. விவாகரத்து வழக்கின் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ரவிமோகனுக்கு குழந்தைகளை பார்க்க அனுமதி அளித்தும் அவர் மாதம் 3 லட்சம் ரூபாய் ஆர்த்தி ரவிக்கு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ரவிமோகனின் மாமியார் சுஜாதா அளித்த பேட்டியில் நாங்கள் மாதத்திற்கு 40 லட்சம் ரூபாய் ஜீவன் அம்சமாக மொத்தமாக கேட்கவில்லை. எங்கள் தலையில் அவர் வைத்துவிட்டு போன கடன்கள் நிறைய இருக்கின்றன. அதை அடைக்க முடியாமல் வீடு ஜப்திக்கு வரும் நிலை ஏற்பட்டு வங்கியில இருந்து நோட்டீஸ் கூட அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக குழந்தைகளுக்கு அவர் எந்த சலுகையும் செய்யவில்லை. அவர் சாப்பாட்டிற்கு கூட பணம் கொடுக்கவில்லை. சொந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது தந்தையின் கடமைதானே. பள்ளி கட்டணம், சாப்பாடு, டியூஷன், ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் என எதற்குமே அவர் பணம் தரவில்லை. குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் இருவருக்கும் சேர்த்து வருடத்திற்கு பள்ளி கட்டணம் மட்டுமே 86 லட்சம் ரூபாய் வருகிறது. அந்த 86 லட்சத்தையும் அவரே செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் ஆர்த்திக்கு மாதத்திற்கு 3 லட்சமும், மகன்கள் ஆரவுக்கு 1 லட்சமும், அயானுக்கு 1 லட்சமும் என மொத்தம் மாதத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தவிர குழந்தைகளின் டியூஷன், கராத்தே, டான்ஸ், செஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்களுக்கான கட்டணங்கள் அனைத்தையும் அவரே செலுத்த வேண்டும். இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தாதான் அந்த தொகை வருகிறதே தவிர ஆர்த்தி தனியாக 40 லட்சம் கேட்கிறார் என்பது பொய்யான செய்தி. ஆர்த்தி, ஆரவ், அயான் மற்றும் ஜெயம் ரவி ஆகிய 4 பேரும் மாதத்தில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரில் சந்திக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ரவிமோகன் வீட்டிற்கு குழந்தைகளை அனுமதிக்க முடியாது. அவர்கள் பொது இடத்துல சந்திக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில ரவிமோகன் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் என்னுடைய அன்பான மக்களுக்கு இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். உண்மையான நண்பர்களாக என் பக்கம் நின்று ஆதரவளித்ததற்கு நன்றி. சில நீதிமன்ற அவமதிப்புக்கு இணையான வழிகளில் தொடர்ந்து நடந்து கொள்வது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் உயிரோடு இருக்கக்கூடிய வரைக்கும் நாம் 4 பேரும் ஒரே அறையில் ஒன்றாக பார்க்கவே மாட்டோம். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுடைய நண்பர்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்க என தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரவிமோகனினுடைய இந்த விவாகரத்து வழக்கு பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் சூடுபிடிக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாக ரொம்பவே சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. ரவிமோகன் அவருக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடையில ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடின் காரணமாக சில மாதங்களுக்கு முன்பு விவாகரத்து கோரியிருந்த நிலையில் அவர் பார்த்தீங்க அப்படின்னா பாடகி கெனிஷா அவர்களுடன் நட்பில் இருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. அவருடன் பார்த்தீங்க அப்படின்னா
சில பொது இடங்களில் வந்து சந்தித்திருப்பதும் வந்து சொல்லப்பட்டிருந்தது. அவர்களுக்கு இடையில் நட்பை தாண்டிய காதல் உறவுகள் இருக்கிறது அப்படின்னும் பலரும் பேசப்பட்டிருந்த நிலையில் இந்த சூழ்நிலையில் திடீரென்று கெனிஷா அவர்கள் வந்து சமூக வலைதளங்களில் இருந்து வெளிவந்ததோடு மட்டும் இல்லாமல் ரவிமோகன் அவர்களை விட்டும் பிரிவதாகவே வந்து அறிவித்திருந்தார். இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி அவர்கள் கொடுத்த பேட்டியில் வந்து இமோஷ்னலாக நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசியிருந்தது ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அதற்கு பிறகு ரவிமோகன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஒரு உருக்கமான செய்தி அப்படிங்கிறது வந்து மிகவும் அனைவரையும் நிகழ்ச்சி அடைய வைத்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல்ல கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கை கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு படவிழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பதாகவும் இனி நான் வந்து படங்களில் நடிக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருந்தது ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் விவகாரம் அப்படிங்கிறது வந்து மற்றொரு புறம் சென்று கொண்டிருக்க மாதம் வந்து 40 லட்சம் ரூபாய் ரவிமோகனின் மனைவியான ஆர்த்தி கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 3 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தன்னுடைய குழந்தைகளை சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டது அப்படின்னும் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலவரம் அப்படிங்கிறது வந்து ரவிமோகன் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையே ஏற்படுத்தி இருந்தன அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் அவர் தற்போது பொது வெளிகளில் பொது நிகழ்ச்சிகளில் அதிக அளவில் பங்கேற்காமல் கலந்து கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வாடிக்கையாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரவிமோகனினுடைய இந்த விவகாரம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் சமூக வலைதளங்கள் அவருடைய ரசிகர்களால் பேசப்பட்டு வருகிறது. பலரும் வந்து ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலரும் வந்து ரவிமோகன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் தங்களுடைய ஆதரவையும் ஒருபுறம் தெரிவித்து வந்திருந்தாலும் மற்றொரு புறம் இருவரும் இணைந்து வாழ்வது நல்லது அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க. இது சிலருடைய கருத்துக்களாக அமைய பெற்றாலும் ரவிமோகன் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மனைவியுடன் சேர முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருப்பதாகவும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே செல்லக்கூடிய நிலையில் தற்போது சமூக வலைதள பக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரவிமோகனினுடைய விவாகரத்து வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலசாரமான ஒரு விவாதத்தையே கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். வியூவர்ஸ், ரவிமோகன் அவர்களினுடைய இந்த விவகாரத்தை பற்றிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.